இந்த மேடையில் வந்து 2 விதத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன். முதல் காரணம் வந்து ராகுல் தோழர் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேருமே ஏஎஸ்ஏ அந்த அதிலிருந்து வெளியே வந்தவங்க தான். அதிலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ் உருவாகி மாணவர்கள் மத்தியில் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற எஜுகேஷனல் ரிசர்வேஷன் வயலேஷன்ஸ் அதெல்லாம் பேசி எங்களோட பொலிட்டிக்கல் கான்ஷியஸ் அங்கதுலேருந்து தான் உருவாகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் மணிமண்டபத்தில் சாவித்திரிபாய் ஃபூலே சிலை திறப்பு ஒரு விழா நடக்குது. அப்போ வந்து அந்த மேடையில் வந்து கொஞ்சம் தலித் பெண்களை கூப்பிட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை பற்றி ஒரு ஒரு விழாவை அந்த சாவித்திரிபாய் சிலை திறப்பு விழாவை காரணமாக வச்சு தலித் பெண்கள் எப்படி வெளிநாடுகளுக்கு செல்லலாம், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன ஃபெலோஷிப் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பெண்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தலித் பெண்களை கூப்பிட்டு வச்சு சொல்லி அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டுதோறும் 100 பேர் போகிறதுக்கான அம்பேத்கர் ஃபெலோஷிப் எல்லாம் இருந்தும் ஆனால் அது இன்னும் 100 பேர் ஆண்டுக்கு போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த ஃபெலோஷிப் பற்றின விவரங்களை வந்து பகிர்றதுக்கான ஒரு மேடையாக அப்போ அமையுது. அந்த மேடையை தலைமை தாங்கி தலைவர் திருமா இருக்காங்க, அண்ணன் சிந்தனை செல்வன் இருக்காங்க, இன்னும் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு போயிட்டு அவங்க துறையில் பெரியாளாக இருக்கிற ஆய்வாளர்கள் வந்திருந்தாங்க. அப்போது நான் பார்வையாளராக போயிருந்தேன். ஐஐடியில் பிஹெச்டி சேர்ந்து கொஞ்ச நாள் தான் இருந்தது. இப்போது மேடைக்கு கூப்பிட்டு நீங்கள் தலித் பெண்ணா உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள், மத்திய பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கீங்க, ஐஐடியில் படிக்கிறீங்க, உங்கள் அனுபவங்களை சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும், ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்ணுறதுக்கு ஊக்குவிக்க விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த மேடையில் வந்து என்னோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அந்த விழாவே வந்து தலித் பெண்கள் வெளிநாடுக்கு போய் படிக்கணும், ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்ணணுன்றது தான். அப்போ அந்த மேடையில் நான் வந்து சொல்லியிருந்தேன், எனக்கும் நானும் போய் வெளிநாடுகளுக்கு போய் என்னோட ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்ணுன்ற ஒரு கனவு இருக்குது அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே ஒரு தாட் வந்து நமக்கு அந்த அளவுக்கான தகுதி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட ஆய்வெல்லாம் மேற்கொண்டு நிறைய அனுபவங்கள், நிறைய ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பொது மேடையில், இளைஞர்கள் இருக்க பொது மேடையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நான் ஒரு பெருமிதத்தோடு சொல்லிக்கிறேன். இந்த காமன்வெல்த் ஃபெலோஷிப்பை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓராண்டு காலம் நான் கிங்ஸ் காலேஜ் லண்டனில் போய் படிக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்கே இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். இன்னொன்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காமன்வெல்த் ஃபெலோஷிப்புன்றது வந்து பல காமன்வெல்த் நாடுகள்லேருந்து அப்ளை பண்ணி அந்த மாணவர்களோட அப்ளிகேஷனுக்கு நடுவில் தமிழகத்திலேருந்து முதல் தலைமுறை பட்டதாரியான ஒரு தலித் பெண்ணாக நான் எனக்கு இதை கிடைச்சது வந்து ஒரு தனிப்பட்ட அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடையாது. தலித் பெண்கள் இன்னும் உயர் கல்விகளை வந்து உலக அளவில் வந்து போய் சேர்றதுக்கான ஒரு பாதை இருக்குது, அதில் இன்னும் சில பேர் நடந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு ஊக்குவிக்கும் ஒரு விஷயமாகவும் நான் இதை கருதுகிறேன். 2வது முக்கியமான காரணம் வந்து இந்த அகாடமிக்ஸில் இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். ஸ்ரீபர்ணா சட்டோபாத்யாயன்றவங்க ஒருத்தவங்க இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி வெஸ்டர்ன் அகாடமிஷியன்ஸ் வந்து இந்தியன் ரிசர்ச்சர்ஸை வந்து ஒரு சீப் லேபர் ஃபோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. என்னென்னா, இந்த அகாடமிக்ஸில் ஆய்வுகளில் ரிசர்ச்சர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது களத்துக்கு போய் எந்த ஒரு ஆய்வை மேற்கொள்ளணுன்னாலும் களத்துக்கு போய் மக்கள்கிட்ட பேசி அங்கே இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு அதை ப்ராப்ளமடைஸ் பண்ணுறது தான். அப்போ இங்கே ரிசர்ச்சருக்கும் ஃபீல்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. எல்லா தரப்புப்பட்ட ஆய்வாளர்களுமே ஃபீல்டுக்கு போய் அப்படி மக்கள்கிட்ட பேசி தெரிஞ்சு தான் அவங்க இது பண்ணுறோன்றது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அவங்க இருக்கிற இடத்துல ஆர்ம்சேர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, அது இருக்கிற இடத்துலையே அவங்க நிறைய புத்தகங்களை படித்து அதை வச்சு ஒட்டி எழுதுறது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணுற இணைப்பாக யார் இருக்காங்கன்னா, அந்த ஃபீல்ட் சைட்ஸ்லேயே இருக்கிற இந்த நாலேஜ் ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியே தள்ளி வச்சுக்கப்பட்டிருக்க மாணவர்கள் தான் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறாங்க. பிஹெச்டி பண்ணுற ராகுல் தோழருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நாலேஜ் ப்ரொடக்ஷனில் சம்மந்தப்படுத்த அதில் நமக்கு ஒரு ரோல் இல்லாமல் வெளியே இருக்க மாணவர்கள் வந்து அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம அதை என்ன நினச்சிப்போம்னா, நம்ம வந்து இந்த ஆய்வில் ஒரு நம்ம பங்கு இருக்குது, அகாடமிக்ஸில் இருக்கோன்னு நினச்சிப்போம். ஆனால் நாலேஜ் ப்ரொடக்ஷனுக்கும் நமக்கும் அதில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அப்படி இந்திய மாணவர்களையே ஆய்வுகளில் வந்து ஒரு சீப் லேபராக வந்து பயன்படுத்துகிற நிலை இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போது அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயே அந்த படிநிலையிலே கடைசியாக இருக்கிற தலித் மாணவர்களும் தலித் மாணவிகளும் இந்த ஆய்வு உற்பத்தியில் அவங்களோட பங்கு என்னவா இருக்குன்றதை நம்ம இன்னும் சீரியஸாக யோசிச்சு பார்க்கணும். இப்போது ஏற்கனவே ரிசர்வேஷனை வயலேஷனை பற்றி சொல்லிட்டாங்க, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் பற்றி சொல்லிட்டாங்க, இன்னும் ஜாப் மார்க்கெட்ஸில் ரிசர்வேஷன் வயலேஷனை பற்றி சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து ரிசர்வேஷன் வயலேஷனை நம்ம டேட்டா வச்சு சொல்லிட்டே இருக்கோம், எந்த இடத்துல அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி
அதையும் தாண்டி நம்ம அந்த வேலையில வந்து அவங்கள இன்னும் நம்ம வந்து முழுசா அந்த நாலேஜ் ப்ரொடக்ஷன்ல தலித்ஸோட பங்களிப்பு வந்து முழுமையா அதுல போய் சேராம அவங்கள வெளியே நிறுத்தி வைக்கிற விஷயத்த வந்து நம்ம இன்னும் சீரியஸா பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்த வந்து நாமளா ரைஸ் பண்ணாதான் உண்டு. ஏன்னா நம்ம ரைஸ் பண்ணலன்னா நம்மலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு காம்படிட்டர் தான். இந்த விஷயத்த நம்ம தான் ரைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், தலித் பெண்களை பத்தி பேசும்போது நம்ம வந்து உழைப்பு சுரண்டலை பத்தி பேசுவோம், உடல் சுரண்டலை பத்தி பேசுவோம். ஆனா கூடுதலா நம்ம வந்து இங்க அறிவு சுரண்டலை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. இன்டெலெக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி நம்ம வந்து பெருசாக பேசிக்கிறதே கிடையாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்ரீபர்னாவோட ஆர்டிக்கலை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இங்கே எவ்வளோ இன்டெலெக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துகிட்ருக்கு, தலித் மாணவர்களையும் மற்ற மார்ஜினலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து இங்கே வெறும் ஒரு சீப் லேபர் ஃபோர்ஸாக மட்டும்தான் இந்த ஆய்வுகளில் இந்த அகாடமிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இதை மேற்கோள் காமிச்சேன். அடுத்து 2 முக்கியமான காரணங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தலைப்புக்குள்ளே போகிறேன். காஸ்ட் அண்ட் அர்பன் கொஷின். முக்கியமாக இந்த காஸ்ட்டையும் அர்பனையும் இணைச்ச ஒரு கேள்வியை வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி கிடையாது. நிறைய பேர் நம்ம எவ்வளோ இந்த காஸ்ட்டையும் அர்பன் கொஷினையும் இணைச்சி சில விஷயங்களை படிச்சிருப்போம், சில விவாதங்களை மேற்கொண்டு இருப்போம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அந்த காஸ்ட்டையும் அர்பன் கொஷினையும் இணைக்கிற விஷயத்தை தான் இங்கே வந்து நம்ம ப்ராப்ளமடைஸ் பண்ணுறோம். இங்கே ஏன் நம்ம வந்து இந்த கேள்வியை வந்து காஸ்ட்டையும் அர்பனையும் இணைச்சி நம்ம கேள்வியை எழுப்பலை ரொம்ப காலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அர்பன் ஸ்பேசஸை நம்ம வந்து ஒரு எமான்சிபேட்டரி ஸ்பேஸாக பார்க்குறோம். அதாவது கிராமப்புறங்களில் சாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அதுலேருந்து மைக்ரேட் ஆகி அர்பனுக்கு வராங்க. அந்த அர்பனில் வந்து இந்த ஊர் காலனின்ற பாகுபாடு இல்லை. அதனால அர்பன் வந்து ஒரு எமான்சிபேட்டரி ஸ்பேஸாக இருக்குது சாதியிலேருந்து வெளியே வரதுக்கு அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருந்தது ரொம்ப காலமாக. அதனால நம்ம வந்து அர்பனில் சாதி இருக்குது அப்படின்ற விவாதத்துக்குள்ளேயே பல ஆண்டுகள் வந்து போகவே இல்லைன்னு தோணுது. இன்னொன்று, அர்பனில் வந்து வெறும் வர்க்கங்கள் மட்டும்தான் இருக்குது, சாதி இல்லை அப்படின்ற இன்னொரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ வை காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன் அர்பன் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி விசிபிள் ஆர் டிஸ்கஸ்ட் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஏன் அது எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை அப்படின்றத நான் இங்கே ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து we have been trying to understand caste like we used to understand in rural setup or context. நம்ம வந்து கிராமப்புறங்களில் சாதியை என்னவா இருக்குன்றத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருக்கிறோமோ அதே மெக்கானிசமை நம்ம அர்பன்லேயும் பொருத்தி சாதி அப்படி இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்க ஃபோர்ஸ் ஃபிட்டிங் பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதுனால அதெல்லாம் இல்லை. ஏன் இப்போ அர்பன் ரூரலில் என்னென்னலாம் சாதியை புரிஞ்சுக்கிறதுக்கான மெக்கானிசமாக இருந்திருக்குன்னா, ஊரும் காலனியும் பிரிஞ்சிருக்கிறது. அந்த மாதிரி நகர்ப்புறங்களில் இருக்கா அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை, வெளிப்படையாக அப்படி இல்லை. யாருமே வந்து இது ஊர் தெருவா காலனி தெருவா பிரிஞ்சிருக்கு, சாதியால் பிரிஞ்சிருக்குன்னு நம்மளால் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னொன்று தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி இருக்கா அர்பனில், அதையும் நம்மளால் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியாது. இன்னொன்று டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு. இன்னொன்று காஸ்ட் கான்ஃப்ளிக்ட், 2 சாதிய குரூப்புக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் அர்பனில் சாதியால் இருக்கா அப்படின்னா அதையும் நம்மள சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ரூரலில் சாதி இப்படி தான் இயங்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஃபேக்டர்ஸ். அதையே நம்ம கொண்டு வந்து அர்பனில் பொருத்தி அந்த மாதிரி சாதி இருக்கா, அப்போ அதெல்லாம் இல்லைன்னு அப்போ அர்பனில் சாதி இல்லை தானே அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஒரு ஒப்பீனியனாக பரப்பப்பட்டிருந்தது. இது எதுவுமே அர்பனில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இல்லாததுனால, ஆனால் சாதி வந்து வேற பல பரிணாமங்களில் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரா சிங் வந்து ஒரு புக் எழுதுறார், ரீகாஸ்டிங் காஸ்ட் அப்படின்ற ஒரு புக் எழுதுறார். அந்த புக்கில் வந்து 2 தரப்பு காஸ்ட் வியூ வைக்கிறார். ஒன்று வந்து சேக்ரெட் வியூ ஆஃப் காஸ்ட், இன்னொன்று ப்ரொஃபன் வியூ ஆஃப் காஸ்ட்ன்றது. இப்போ நான் முதல்ல சொன்ன இந்த விஷயங்கள் அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் கான்ஃப்ளிக்ட், இது எல்லாமே வந்து சேக்ரெட் வியூ ஆஃப் காஸ்ட்ன்றது. அப்போது இந்த ப்ரொஃபன் வியூ ஆஃப் காஸ்ட்ன்றது வந்து நீங்கள் இன்னும் அதை ரொம்ப ரிலிஜன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து வெறும் அப்ட்ராக்டாக மட்டும் காஸ்ட்டை பார்க்காம, வெறும் தீண்டாமையோட மட்டும் பார்க்காம, மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், லேண்ட் இதோட சேர்ந்து பார்க்குறது தான் வந்து நான் ப்ரொஃபைன் வியூவாக நான் உங்கள் முன்னாடி முன் வைக்கிறேன். இப்போது ரூரலில் வந்து வெறும் சேக்ரெட் வியூ ஆஃப் காஸ்ட் மட்டும்தான் இருக்கா? ரூரலில் வந்து வெறும் காஸ்ட் வந்து தீண்டாமையாகவும் இல்லை டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் கான்ஃப்ளிக்டாக மட்டும் இருக்கான்னா அதுவுமே இல்லை. ரூரலில் வந்து அதுவும் இருக்குது. இன்னமும் வந்து மேலப்பாதியில் வந்து கோவில் நுழைவு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அதே ஊரை ஒட்டி நடந்த இன்னொரு லேண்டு கான்ஃப்ளிக்ட் நான் சொல்கிறேன். இன்னொன்று, ஒரே தொழிற்சாலைக்கு போகிற ஒரே சம்பளம் வாங்குகிற பெண்கள் வந்து அங்கே வேலைக்கு போனால் அங்கே இருக்கிற மேனேஜரோ அங்கே இருக்கிற சூப்பர்வைசரோ பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு எல்லாருமே ஒடுக்கப்படுறாங்க. இன்னும் அவங்களோட ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அவங்கள ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற இன்சிடென்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் அந்த ஒரு பஸ்ஸு வந்து ஊர்லேருந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு கனெக்ட் பண்ணுற வழியில் ஒரு தெருவிலேருந்து ஒரு ஏரியாவிலேருந்தும் வேலை செய்கிற பெண்களை கூட்டிகிட்டே வருவாங்க.
அப்போ எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போக போறாங்க, ஒரே இதுல வேலை செய்ய போறாங்க, ஒரே கம்மியான சம்பளம் தான் வாங்குறாங்கன்னாலும் எந்த தெருவுல இருந்து வரவங்க யார் என் பக்கத்துல உட்காரணும் அப்படின்ற அவங்க விஷயம் அந்த பஸ்ல இருந்தே அங்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த தெருவுல இருந்து இந்த தெருவுல பஸ் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க யாரும் என் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு கால் நீட்டி உட்கார்ற விஷயங்களும் இப்பவும் இங்கே நடக்குது. அன்டச்சபிலிட்டிலாம் இருக்கு. இன்னொன்னு தீண்டாமை இருக்குன்னா, கோவில் நுழைவு இருக்குன்னா, மேல பாதி இஷ்யூ இருக்கு, காஸ்ட் கான்ஃபிளிக்ட் இருக்குன்னா என்னமோ இருக்கு. ஆனா ரூரல்லையே வெறும் சேக்ரட் வியூ ஆஃப் காஸ்டா மட்டும் இல்லாம நிலத்தோட பிரச்சனையும் இங்க நடந்துட்டு இருக்கு. அதே மேலப்பாதியில கோவிலுக்குள்ள நுழைச்சிட்டாங்கன்ட்டு அடிச்ச பிரச்சனை பண்ண போராட்டத்துல பங்கேற்றிருந்த பெண்கள் இன்னொரு பக்கத்து கிராமத்துல இருந்தெல்லாம் வந்து அந்த போராட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு பங்கேற்ற ஒரு கிராமத்துல நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணும் போது அங்க ஒரு சுடுகாடு பிரச்சனை நடக்குது. சுடுகாடு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ தூரம் எடுத்துட்டு போனால் செலவாகும் அப்படின்ட்டு. இங்க இருக்கிற சுடுகாடு விஷயம் என்னன்னா, இந்த சுடுகாடு வந்து அதர் காஸ்ட் ஒரு ஏரியால இருக்கு, ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்கு, தலித் லேண்டு இருக்கு. அந்த அதர் காஸ்ட்ல இருக்கிறவங்களும் புறம்போக்கு நிலத்துல தான் முதல்ல இருந்து குடியிருப்பு இருந்திருக்காங்க. தலித்ஸும் புறம்போக்கு நிலத்துல தான் குடியிருப்பு இருந்திருக்கிறாங்க. இது ரூரல்ன்றதுனால இங்க டெஃபினேஷன்ஸ் நிறைய மாறும். இது ரூரலா கேட்டா இல்ல, கிராமம் கிடையாது, இது வந்து டவுன் டெஃபினேஷன். ஆக்சுவலி இது வந்து ஒரு சிட்டில ஒரு மெயின் டவுன் தான், பட் சென்னை கிடையாது, நகரம் தான் இது. ஸோ அப்போ 2 குடியிருப்புமே ஆரம்பத்துல இருந்து புறம்போக்கு லேண்ட்ல தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற அரசியல் பிரமுகர் வந்து எந்த சாதியினரா இருக்காங்களோ அப்ப அந்த சாதியினர்களுக்கு எல்லாம் பட்டா வழங்கியாச்சு. இங்க தலித் மக்கள்ல ஓரளவுக்கு சில பேருக்கு வர வழி இல்லாம ஒரு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வழங்கியாச்சு. நிறைய பேருக்கு இன்னமும் ஒவ்வொரு வாட்டி வெளில வரும்போதும் கலெக்டர் வரும்போதும் மனு எழுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பட்டா வழங்கல. இப்போ இந்த சுடுகாடு என்னவா இருக்குன்னா, இந்த சுடுகாடு வந்து அதர் காஸ்ட் இருக்கிற ஏரியால இருக்கு. தலித் மக்கள் இங்க பக்கத்து ஒரு தெரு தள்ளி பக்கத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு இறப்பு ஏற்படும் போது இறுதி சடங்குக்கு அங்க எடுத்துட்டு போகும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கண்டிப்பா ஒரு இறப்பு விழுது அப்படின்னா கண்டிப்பா இங்க மண்டை உடைய போது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் வரப்போகுதுன்னு எல்லா 2 ஊருக்குமே தெரியும். அப்போ அந்த சைடு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடும், சும்மா வெடியை தூக்கி போடுறது, இதை பண்றது, அவங்க அமைதியா வந்துட்டு அமைதியாவே போக மாட்டாங்க, அவங்க பழக்க வழக்கமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நியூஸ்ல கேட்கறதெல்லாம் என்னவா கேட்கறோம்னா, இந்த தெருவுல தலித் சடலங்கள் எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி இல்லை, அதனால இவ்வளவு தூரம் சுத்திட்டு போறாங்க. அப்போ நம்ம இதை என்னவா புரிஞ்சுக்கிறோம்னா, வெறும் அன்டச்சபிலிட்டியா மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், தீண்டாமையா மட்டும் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, இதுல என்ன இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு கவர்மெண்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா, சுடுகாடு வந்து பராமரிப்பு இல்லாம தான் இருக்கு, மழை பெஞ்சா அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, சடங்கு எதுவுமே பண்ண முடியாது, அது ஏற்கனவே ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு முறையும் கான்ஃபிளிக்ட் வந்துட்டே இருக்கும் போது ஒரு நிலம் அங்க ஒரு கான்ஃபிளிக்ட்லயே இருந்துட்டு இருக்கு, ஒரு டென்ஷனை உருவாக்கிட்டே இருக்கு அந்த 2 சமூகத்துக்கும் நடுவுல. இந்த டென்ஷன் தொடர்ந்துட்டே இருக்கும் போது என்ன நடக்கும்னா, கவர்மெண்ட் உள்ள வந்து இது வந்து இந்த லேண்டால தான் பிரச்சனை வருது, இதை வந்து இன்னொன்னு இதுக்கான சரியான பராமரிப்பு இல்லை, இதை நம்ம வந்து ஒரு பொது எலக்ட்ரிக் சுடுகாடு கட்டிடுறாங்க, கவர்மெண்ட் தள்ளி எலக்ட்ரிக் சுடுகாடு கட்டிடுறாங்க. இப்போ என்னவா இது ஆகும் அப்படின்னா, அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தி இதுல வந்து நம்ம ஒரு பொது குடியிருப்பு கட்டுவோம் அப்படின்றதுதான் வரும். இப்போ அரசோட டெஃபினிஷன் இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் எங்க போய் முடியுதுன்னா, தலித் மக்கள் ஜென்ரேஷனா பயன்படுத்திட்டு இருக்க ஒரு பொது சுடுகாடு, அவங்களோட சுடுகாடை வந்து கையகப்படுத்தி எல்லாருக்கும் போகிற மாதிரியான ஒரு குடியிருப்பை கட்டுறதுல தான் நோக்கி போகுது. அப்போ தலித் மக்கள் கிட்ட இருக்கிற ஏற்கனவே அவங்க தங்கி இருக்கிற அவங்களோட வீடுகளுக்கே இன்னும் முழுமையா பட்டா வழங்காத நிலையில அவங்க கிராமம் பயன்படுத்திட்டு இருக்க இந்த சுடுகாடுமே அவங்க கையை விட்டு போற நிலைமையில இருக்கு. இப்போ இங்க எல்லா கான்ஃபிளிக்டும் ரூரல், இப்போ இந்த சென்னையில இல்லாம இன்னும் கொஞ்சம் தள்ளி போற மற்ற டவுன்ஸ்லயே வந்து நம்ம சாதியை வெறும் சேக்ரடா மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது எங்க கொண்டு போய் விடுதுன்னா, தலித் மக்கள் கிட்ட இருக்கிற நிலங்களும் ரிசோர்ஸஸையும் புடுங்குறதுல தான் போய் நிக்குது. அப்போ அந்த மாதிரி ஊர்லயே நம்மள வந்து சாதியை வந்து வெறும் சேக்ரடா மட்டும் புரிஞ்சுக்க முடியாதுன்னா, அப்போ இன்னும் அர்பன்ல சாதியே இல்லைன்னு ரொம்ப காலமா பேசிட்டு இருந்ததுல அப்போ சாதி என்னென்னவாலாம் பரிமாணங்கள் எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம சீரியஸா இங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போதான் இங்க ப்ரொஃபைன் வியூ ஆஃப் காஸ்ட்டை வந்து நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டா அர்பன்ல இல்லை அப்படின்னா, தலித்துகள் கிட்ட இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், காஸ்ட் இன் அர்பன் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தலித்துகள் கிட்ட இருக்கிற நிலம், அவங்க கிட்ட முதல்ல நிலம் இருக்கா, லேண்டோட கனெக்ட் பண்ணி தான் இங்க காஸ்ட்டை புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியல் ரிசோர்ஸோட தான் இங்க நம்ம அவங்க கிட்ட எவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து அர்பன்ல காஸ்ட்டை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அர்பன்ல வந்து தலித்துகளுக்கு நிலம் இருக்கணுமா அப்படின்ற கேள்வி வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா,
அந்த கேள்வியை கேட்டாதான் அர்பன்ல சாதிய படிநிலை என்னவா இருக்குன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அது என்னென்ன வகையில வந்து இங்க என்ன டைனமிக்ஸ்ல இருக்குன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹவு மச் வி குட் அண்டர்ஸ்டாண்ட் இட் டீப்லி அண்ட் ஏபிள் டு ப்ராப்ளமடைஸ் ஒன்லி தென் த கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் வந்து இந்த காஸ்ட் வந்து எப்படி உள்வாங்கியிருக்காங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏன் இதை ப்ராப்ளமடைஸ் பண்ணிருக்கணும்னா முதல்ல நமக்கு தெரியணும் சாதி என்னவா இருக்கு இங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் அரசு முதல்ல இந்த சாதிய படிநிலையை அவங்க திட்டத்துல உள்வாங்கியிருக்காங்களான்றது நமக்கு தெரியும். ஏன்னா இங்க கவர்மெண்ட் திட்டம் எல்லாமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் இதுதான். ஃபார் புவரா ஒன்று இருக்கும், இல்லைனா வந்து ஃபார் ஸ்லம் கிளியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எவிக்ஷன் அந்த மாதிரி எவிக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் எதுலையுமே காஸ்ட் டைனமிக்ஸே பார்த்ததில்லை. ஸ்டேட்டோட பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் காஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எம்ஃபசைஸ் திஸ் த காஸ்ட் அண்ட் லேண்ட் கனெக்ஷன் அண்ட் டு ப்ராப்ளமடைசிஸ். அப்போ தான் வந்து இனி வரும் பாலிசிஸ்லையாச்சும் நம்ம அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இஸ் தேர் மோர் டு நோ அபவுட் காஸ்ட் அண்ட் லேண்ட் கொஸ்டின். இப்போ அர்பன்ல வந்து என்ன மாதிரியான மக்கள்லாம் இருக்காங்க? நிலமுடையவர்கள், நிலமற்றவர்கள், பூர்வகுடிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட நிலம் அவங்களுக்கு சொந்தமா இல்லையா, அரசு அங்கீகரிச்சுதா இல்லையான்றது தெரியாமல் இருக்கிறவங்க. அப்போது இந்த 3 ப்ராடர் கேட்டகரிஸியாக பார்க்கும்போது இந்த கடைசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து த்ரெட் ஆஃப் எவிக்ஷன் இருக்குது. தேர் கான்ஸ்டன்ட்லி அண்டர் த்ரெட் ஆஃப் எவிக்ஷன். ஏதாவது ஒரு வளர்ச்சி வந்துட்டே இருக்கும்போது எப்போ நம்மளை வெளியிருப்பு பண்ணுவாங்க, இந்த நிலம் நமக்கு சொந்தமாக இல்லையா, இதுக்கு நமக்கு பட்டா இருக்கா இல்லையா, பட்டா இருந்தாலும் இது ஒரு சேரி பகுதியாக இருக்கே, இதை வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு த்ரெட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான எவிக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்போஸில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க? இப்போது நம்மள நிறைய பேரே வந்து ஜென்ரல் பொது கருத்தை நான் கேட்குறேன். பொது கருத்தை வந்து ஒவ்வொரு வாட்டி எவிக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது என்ன, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவோம்? அவங்கெல்லாம் ரொம்ப டிப்ரைவ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை, ரொம்ப புவராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு கட்டி தரும் போது அவங்க போகிறது தானே அவங்களுக்கு நல்லது அப்படின்றது தானே பொது கருத்து. அவங்களுக்கு அரசே ஒரு ஃப்ரீயாக ஒரு பெட்டர்மெண்ட் தானே, இது வந்து பெட்டர்மெண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்ற ஒரு கொட்டேஷனுக்குள்ளே தானே இது ஒரு பொது கருத்தாக இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அவங்க டிப்ரைவ்டாக இருக்காங்க, இட்ஸ் பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃபார் பீப்புள் அப்படின்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். கவர்மெண்ட்டோ இல்லை டேக்ஸ் பேயர்ஸோ அப்பர் மிடில் கிளாஸோ அவங்க கட்டமைச்ச பிம்பங்கள் இது. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் தெரியும். நியூஸ் பேப்பரில் என்க்ரோச்சர்னு போட்டால் என்க்ரோச்சர் தான், இல்லீகல் செட்டிலர்ஸ்னு போட்டால் இல்லீகல் செட்டிலர்ஸ் தான். ஸோ அப்போ அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்லேயுமே நம்ம அதுவும் பல காலமாக வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆஃப் நரேட்டிவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்னும் கிரிட்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஜஸ்டிஃபிகேஷனை வேறு என்னென்னலாம் ரீசன்ஸ் ஆட் பண்ணலாம்? இந்த எவிக்ஷன் அண்ட் டிஸ்கோஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன ரீசன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம்னா, வெள்ளம். சென்னையில் வந்து அதிகமான வெள்ளம் வரும், நிறைய சிட்டிஸில் வெள்ளம் வரும். அப்புறம் ஃபாஸ்ட் க்ரோயிங் கன்ஜெஷன், டிராஃபிக்கு, இன்னொன்று என்விரான்மெண்டல் க்ரைசிஸு. ஸோ இதெல்லாமே வந்து ஓகே, வெள்ளம் வருது, அப்போ இந்த இடம் பாதிக்குது, அப்போ இது ஒரு அன்சேஃபான இடம் இருக்குது, அப்போ இவங்களுக்கு நம்ம மாற்றுக்கு இது பண்ணி தரணும். அப்போது இந்த என்விரான்மெண்டல் க்ரைசிஸ், ஃப்ளட் எல்லாமே வந்து எப்படி சுனாமி வந்தால் மீனவர்கள் அகற்றுறதுக்கான ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருந்துச்சோ, அப்போ என்விரான்மெண்டல் க்ரைசிஸும் இங்கே இருக்கிற குடியிருப்புகளை வந்து அகற்றுறதுக்கு ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் ரீசன்ஸ் சொல்கிறேன். ஆனால் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் தராங்க, இந்த ரீசன்ஸ், இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே எங்கே போகுது? இது எல்லாமே நிஜமாவே மக்களோட வளர்ச்சிகளுக்கு, அவங்களோட மேம்பாட்டுக்கு தான் போகுதா? இது எல்லாமே கடைசியாக எங்கே போகுதுன்னா, நகரத்தை வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியாகவும், அவங்க ஸ்மார்ட் சிட்டி என்னவா டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை நோக்கி தான், அதுக்கு தான் இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுதே தவிர உண்மையிலேயே மக்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட மேம்பாட்டுக்கு தான் இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா கிடையாது. ஸோ அப்போ இந்த காரணங்களில் நம்ம எதை தவற விடுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு தெரிஞ்ச காரணம்லாம் சொல்லிடுறாங்க. என்ன தவற விடுறோம் இந்த காரணங்கள்ல இருந்துன்னா, கஸ்டமரி லேண்ட் ரைட்ஸை தவற விடுறோம், அவங்களோட லேண்ட் ப்ராக்டிசஸை தவற விடுறோம், ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் லேண்டை நம்ம தவற விடுறோம். கஸ்டமரி லேண்ட் ப்ராக்டிசஸ்னால் இது வந்து ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கிற ஒரு பரவலான இது, ஆர்டிசன் ஃபிஷர் கம்யூனிட்டிஸ்க்கும் இது இதுவாகும். கஸ்டமரி லேண்ட் ப்ராக்டிசஸ்னால் ஒருத்தவங்க வந்து தலைமுறையாக ஒரு கம்யூனிட்டி வந்து அந்த லேண்டை பழக்கத்தினால அவங்க பயன்பாட்டில் வச்சிருக்கிறது தான் கஸ்டமரி லேண்ட் ப்ராக்டிசஸ். அதுக்கான லேண்ட் ரைட்ஸும் இருக்குது. இப்போ தலித் மக்கள் வந்து இங்கே வந்து வெறும் தொழிலாளர்களாக, ஒரு அடிமட்ட தொழிலாளர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்ஸ் இதுக்கு பொருந்துமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. ஸோ இந்த ரீசன்ஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நம்ம மூவ் பண்ணுறதுனால இந்த கஸ்டமரி லேண்ட் ரைட்ஸே நம்ம வந்து விவாதத்துக்கு உட்படுத்துறது இல்லை. நம்ம எந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறோமோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லது, இதெல்லாம் வந்து இந்த தேவையில்லை, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு தேவை அப்படின்றத நோக்கியே நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லேண்டோட கொஷின்லேருந்து விலகி போகிறோம்.
ஏன்னா இப்போ லேண்ட்ல இருந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்துறது தான் ஒரு இதுனா, அதுக்கப்புறம் தான் இந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் வருது. அப்போ இந்த எந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸை நோக்கி மட்டுமே போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லேண்ட் கொஸ்டின்ல இருந்து விலகி போறோம்ன்றது நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று டைப்ஸ் ஆஃப் எவிக்ஷன் என்ன சொல்றேன்னா, இப்போ எப்படி நடத்துறாங்க, ஓகே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, ரீசன்ஸ் நம்ம என்னெல்லாம் மிஸ் அவுட் பண்றோம் அப்படின்றத சொல்றேன். என்ன மாதிரியான எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா, 1970 தமிழ்நாட்டில் வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்றதை உருவாக்குறாங்க. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய குடிசை மாற்று வாரியம் மூலயமா ஸ்லம்ஸ் வந்து ஹவுசிங் போர்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. 1990 2000 வந்து நிறைய எவிக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா அப்போதான் அந்த குளோபலைசேஷன் பீரியட் வர்றதுனால நிறைய எவிக்ஷன்ஸ் அப்போதான் ஃபோர்ஸ்ட் எவிக்ஷன்ஸ் அப்போதான் நடந்திருக்கு. ஃபோர்ஸ்ட் எவிக்ஷன்னா மக்களுக்கு வந்து என்ன அவங்க எவிக்ட் பண்ண போறாங்களா, ஏன் எவிக்ட் பண்ண போறாங்க, எங்க போறாங்க, எந்த ஒரு ஸ்டேக்குமே இல்லாம நடக்கிற எவிக்ஷன்ஸ் வந்து ஃபோர்ஸ்ட் எவிக்ஷன்ஸ். முன்னாடி அறிவிப்பு தராம கோர்ட் ஆர்டர் வந்துச்சு நீங்க போகணும் அப்படின்றத புல்டோசர் வச்சு இடிக்கிறது, இந்த மாதிரியான ஃபோர்ஸ்ட் எவிக்ஷன்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. இன்னொன்று வந்து எவிக்ஷன் வித் கன்சென்ட், அதாவது எல்லாமே சொல்லி அவங்களோட ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறமா எவிக்ட் பண்றது எவிக்ஷன் வித் கன்சென்ட். இன்னொன்று வந்து எவிக்ஷன்ஸ் ஆஃப்டர் செவரல் நெகோசியேஷன்ஸ். இப்போ முதல்ல அவங்க ஒத்துந்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து ஓகே அவங்களோட தரப்பு கோரிக்கைகளை நிறைய வச்சு நெகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு போறோம் அப்படின்றது மாதிரி எவிக்ஷன்ஸ் ஆஃப்டர் செவரல் நெகோசியேஷன்ஸாக நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணகி நகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது எல்லாருக்குமே பரவலாக தெரியுன்றதுனால அதை எடுக்கிறோம். கண்ணகி நகரில் எவிக்ஷன் அவங்கள குடியமர்த்தினதுக்கு அப்புறமா ஒரு என்ஜிஓ வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, போஸ்ட் எவிக்ஷன் அறிக்கை, அதோட இம்பாக்ட் என்னவா இருந்திருக்குன்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அதில் அவங்களோட ரெஸ்பாண்டன்ஸில் வந்து 90க்கும் மேற்பட்டவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட கன்சென்ட் இல்லாமல் எங்களோட கன்சென்ட் இல்லாமல் தான் இந்த ரீலொகேஷன் நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அந்த எவிக்ஷன் ப்ராசஸில் ஹியூமன் ரைட்ஸோட எந்த ரெகுலேஷன்ஸுமே அவங்க வந்து பின்பற்றலை, கையாளலை அப்படின்றதும் அதுலேருந்து தெரியுது. இப்போது கண்ணகி நகர், செம்மஞ்சேரி இந்த மாதிரியான பெரிய அளவிலான ரீலொகேஷன்ஸ் வந்து இட்ஸ் அ பிக்கெஸ்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ஃபார் தி மெயின்லி ஃபார் தி தலித்ஸ். மற்றவங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை, இங்கே நம்ம தலித்துகளை பற்றி பேசுறதுனால நம்ம அவங்கள குறிப்பிட்டு பேசுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, குடி அமர்த்திட்டாங்க, அதை இப்போ குடி அமர்த்தினதே வந்து ஒரு பெரிய சோஷியல் இன்ஜஸ்டிஸாக சொல்லும் போது அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதாவது சும்மா ஒரு மேக் ஓவர், ஒரு ஐ வாஷிங்காக அதை சரி பண்ணுறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்கள அந்த வாலை பெயிண்ட் பண்ணுறது, அங்கே வந்து ஒரு என்ஜிஓஸ் வந்து ஒரு ஸ்கூல் அமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு வேற ஏதாவது ஒரு தன்னார்வலர்கள் வந்து அங்கே ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சமூக அநீதியை வந்து சரிப்படுத்துறதுக்கு ஏதோ சின்ன சின்னதாக அங்கங்கே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு நிஜமாவே ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தெளிவாக ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, இப்போ கண்ணகி நகர் வந்து சென்னையிலேருந்து அவுட்ஸ்கர்ட்டில் போட்டுட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக எல்லாருமே வச்சுருக்கிறோம். சென்னைக்கு முக்கிய நகரத்துலேருந்து இந்த கண்ணகி நகர் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அவங்களுக்கும் எங்கள் சிட்டிக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ வந்து ஓகே பஸ் இப்போ இணைக்கணும், இது ரெண்டுத்தையும் இணைக்கணும், கவர்மெண்ட் வந்து இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. இது உங்களுக்கு இந்த பக்கம் தள்ளி இருக்கிறாங்களே, சம்மந்தமே இல்லாமல் டிஸ்கனெக்டடாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அப்போ இப்போ பஸ்ஸு போகுது, 119 112 ஒரு பஸ்ஸு போகுது, 102 ஒரு பஸ்ஸு போகுது, செம்மஞ்சேரிக்கு ஒரு பஸ்ஸு போகுது, கண்ணகி நகருக்கு ஒரு பஸ்ஸு போகுது. இன்னும் கூடுதலாக நம்ம கிரிட்டிசிசம் வைக்கிறோமா, இன்னும் ஒரு 4 பஸ் எக்ஸ்ட்ராவாக கூட போகும். இது சரி பண்ணிவிடுமா அந்த சமூக நீதியை? இல்லை. இதெல்லாம் தான் வந்து நீட் பேசிஸ் நம்ம போகிறதுனால ஆக்சுவல் கொஸ்டின்லேருந்து நம்ம விலகி போகிறதுக்கான காரணத்துக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க டிஸ்லோகேட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கான ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் வேணும், அவங்க சமூகம் மேம்படுறதுக்கான ரெக்ரியேஷனல் ஓகே பிளே கிரவுண்ட் இருக்குது, கண்ணகி நகருக்குள்ளே போனோன்னே பிளே கிரவுண்ட் இருக்குது. சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறீங்களா? சிசிடிவி கேமரா இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எந்நேரமும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து குற்றவாளிகள் மாதிரி சர்வேலன்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கான இதுவும் இருக்குது. அப்போது நம்ம எதெல்லாம் வந்து இதை நீங்கள் மாற்றினதுனால எதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் டிக் பண்ணுறதுக்கான நீட் பேசிஸில் நம்ம எதெல்லாம் இல்லை, ஃபெசிலிட்டிஸாக எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் டிக் பண்ணி ஒரு மேக் ஓவர் பண்ணுறதுக்கான விஷயம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கே தவிர அந்த ஆக்சுவல் அந்த சோஷியல் இன்ஜஸ்டிஸோ அதை ஸ்ட்ரக்சரலி மாற்றுறதுக்கான செயலோ இங்கே வந்து சீரியஸாக எதுவுமே நடக்கலை. இன்னொன்று ஓகே இது வந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் மாற்றின ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று அங்கே இன்ஸ்டிடியூட் செட்டில்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டிடியூட் செட்டில்மெண்ட்ஸ்னால் அங்கே இருக்கிறவங்கள
டெம்பரரியா வெளியமர்த்திட்டு அதே இடத்துல குடியிருப்பு கட்டி அலோகேஷன், அதாவது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே இடத்துல வீடு கொடுப்போம் அப்படின்று வரதான் இன்சிட்டு செட்டில்மெண்ட். இந்த விஷயத்துல பரவலா வந்து பெருசா எதிர்ப்பு வராது. டாக்குமெண்ட்ஸ் இல்ல, யாருக்கு எந்த ஃப்ளோர் போகுது, எந்த அலாட்மெண்ட் போகுதுன்றதுதான் இஷ்யூ போகும். அப்போ இந்த இன்சிட்டு செட்டில்மெண்ட்ல எல்லாம் சரியா இருக்கா அப்படின்றதுக்கு இந்த இன்னொரு நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ண கேஸ் ஸ்டடியை சொல்றேன். பாண்டிச்சேரியே ஒரு சின்ன டெரிட்டரி தான். அங்கே ரொம்ப ரொம்ப சென்ட்ரலாக டூரிஸ்ட்லாம் வந்து போகிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சென்ட்ரலாக இருக்கிற தலித் 90% தலித் ரெசிடென்ஸ் இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்டில் இன்சிட்டு செட்டில்மெண்ட் நடந்த ஹவுசிங் போர்டில் நடத்த ஆய்வில் இப்போ அந்த பாண்டிச்சேரியோட ஸ்மார்ட் சிட்டி, அவங்களோட டெவலப்மெண்ட் பாலிசி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதில் அவங்களோட பழைய ஃப்ரெஞ்ச் பில்டிங்கை ஹெரிட்டேஜை கன்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய நிதி உதவி இருக்கிறாங்க, ஸ்மார்ட் சிட்டிக்கு நிறைய நிதி உதவி இருக்கிறாங்க. அந்த பீச்சே ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அந்த 1.5 கிலோமீட்டரில் அத்தனை லைட்டு போடுறதுக்கு திரும்ப அந்த பட்ஜெட் வந்துட்டே இருக்குது, பெஞ்சு போடுறதுக்கு வந்துட்டே இருக்குது. அப்போ அவ்வளோ நிதி அங்கே இருக்குது. ஆனால் இங்கே இந்த தலித் மக்கள் அதிகமாக இருக்கிற இந்த குடியிருப்பில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் 2 வருஷத்துக்கு போகும்போது அதே தான், 2 வருஷத்துக்கு அப்புறம் போகும்போது இன்னும் மோசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு இது கொஞ்சம் இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது, இது பண்ணணும்னா. ஆனால் அதுக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டியில் எங்களுக்கு ஃபண்ட் இல்லை, நிதி உதவி இல்லை அப்படின்றாங்க. அப்போது அரசாங்கம் வந்து எந்த நிதியை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதுல பெரிய ஒரு பாகுபாடு இங்கே இருக்குது. இப்போது அரசு வந்து சமீபத்தில் அவங்களோட டெவலப்மெண்ட் பாலிசிஸில் ஒரு டேர்ம் இருக்குது, பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு. இந்த பாட்டம் அப் அப்ரோச் வந்து இங்கே தான் உருவாச்சுன்னு இல்லை, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்துமே டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்துமே இந்த பாட்டம் அப் அப்ரோச் அங்கேருந்து தான் பாரோ ஆகுது. ஸோ பாட்டம் அப் அப்ரோச்னா நீங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்டு சர்வே நீங்கள் எடுக்கணும், அங்கே போகணும், அவங்களோட கன்சர்ன்ஸ், அவங்களோட நீட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட கருத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு பாலிசியை உருவாக்கணும் அப்படின்றது பாட்டம் அப் அப்ரோச். இப்போ வந்து இது ஒரு சமீபத்தில் வந்து இது ஒரு பஸ்வேர்ட் மாதிரி, பஸ்வேர்டுன்றது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டம் அப் அப்ரோச்ன்ற டேர்ம் இப்போ அங்கங்கே டெவலப்மெண்ட் பாலிசியில் எட்டி பார்க்குது. ஆனால் அது உண்மையிலே கிரவுண்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா, ஏன்னா அதுக்கான அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியறதில்லை. ஸோ அதுவும் ஒரு கேள்விதான். இன்னொன்று வந்து பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்ன்றது நிறைய என்ஜிஓஸ், அகடமிஷியன்ஸ், ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோட இதுலேயுமே சில பிளான்ஸில் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்னு இருக்குது. பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்னா வந்து மக்களையும் ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இன்வால்வ் பண்ணணும். அதாவது சும்மா கருத்து கேட்பு மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுல மக்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது லோக்கல் பீப்புளும் ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருந்து டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகிறது தான் வந்து பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். ஸோ இது எப்படி பாட்டம் அப் அப்ரோச் ஒரு பஸ்வேர்டோ அந்த மாதிரி இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சும் ஒரு பஸ்வேர்டாக தான் இருக்குது. நம்ம முக்கியமாக வைக்கிற குற்றச்சாட்டுனா நீங்கள் மக்களை கேட்கவே இல்லை, அவங்ககிட்ட நீங்கள் தெரியவே படுத்தலை அப்படின்றது தானே முக்கியமான குற்றச்சாட்டு. அதுதானே குற்றச்சாட்டு. பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் வச்சுக்கோங்க அப்படின்றது கொடுக்குற மாதிரி தான் இது வந்து ஒரு பஸ்வேர்டு தான். இதை நாங்கள் இந்த டெவலப்மெண்ட் இதில் வச்சுருக்கிறோம், ரேட்டு தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். இப்போ வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டியில், சென்னை ஸ்மார்ட் சிட்டியில் சித்திரம் பேசும்னு ஒன்று இருக்குது. சித்திரம் பேசும்னா இங்கே நகரங்களில் வந்து வால் ஆர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க சமீபத்தில். அப்போது அந்த கார்பரேஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சித்திரம் பேஸில் என்னென்ன ஏரியாவில் வந்து இந்த வால் ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற லிஸ்ட்டு வரும், எவ்வளோ பணம் அதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்கன்றது வரும். அப்போ இந்த கண்ணகி நகரில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் சித்திரம் பேஸில். அதுக்கப்புறமா இந்த லூப் ரோடு நொச்சிக்குப்பமில் வந்து வால் ஆர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க, நிறைய பேரை கூப்பிடுறாங்க, ஹையர் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு ஹை ரைஸ்டு பில்டிங்கில் போய் நம்ம பர்மிஷன் வாங்கி பெயிண்ட் பண்ண முடியாதுல்ல. ஆனால் நம்ம ஒரு ஹவுசிங் போர்டில் போயிட்டு நம்ம கார்பரேஷன் பர்மிஷன் வாங்கி ஒரு 10 பேர் இருக்கிற ஜன்னலோ அவங்க செவுத்துல வந்து ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது இங்கே வந்து இப்போ நம்ம இதை கிரிட்டிசிசம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே தெரியாது இதோட பயன் என்ன அப்படின்றது தெரியுது. கேட்டால் நல்லா தானே இருக்குது, நம்மள தானே வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுதான். ஆனால் இது என்னவா போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு சிட்டி அவங்க செஞ்ச ஒரு தவறு, அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து ஒரு திரை போட்டு மறைக்கிற மாதிரி, இந்த ஆர்டிஸ்ட் இந்த ஆர்ட் மூலயமா ஒரு திரை போட்டு மறைக்கிறதாவோ, இது வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி தான், ஆக்சுவல் ப்ராப்ளம்லேருந்து டீவியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ அந்த இதில் அழகாக வரைஞ்சிருக்காங்க, நம்ம அதை பற்றி தான் பேசுமே தவிர அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. இப்போ இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம், இந்த விஷயத்தை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணால், இங்கே இந்த மூலியமாக இப்போ ஒரு 10 ஆர்டிஸ்ட் வந்து வரைகிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சின்ன பசங்க, யங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான லேர்னிங்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லா ஆர்டிக்கலும், இதை பற்றி எழுதின எல்லா ஆர்டிக்கலையும் ஒரு லைன் நீங்கள் பார்த்துடலாம். அங்கே இருந்த பசங்களுக்கு வந்து இன்வால்வ் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு அப்படின்றத இந்த லைனை பார்க்கலாம்.
அப்போ அப்படி சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு லெஜிட்டிமசியை வந்து அந்த ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் ஆகுது. ஒரு சின்ன ஒரு லைன் அந்த இருக்கிற பசங்களை நாங்கள் வந்து சும்மா என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன அந்த இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்கள நாங்கள் இன்வால்வ் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்திருக்கு அப்படின்னு ஆட் பண்ணுறதே வந்து அந்த ஒரு ஹோல் ஆர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய லெஜிட்டிமசி வந்து அது ஆட் பண்ணியிருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இது எக்ஸாம்பிளாக சொன்னது காரணம் வந்து இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் வந்து எப்படி ஒரு கண் துடைப்பாக ஒரு பஸ்வேர்டாக வந்து இந்த டெவலப்மெண்ட் பாலிசிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எதை நோக்கி அந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்னால மக்களோட தேவை வந்து முழுமையாக கேட்டு அது செயல்முறைக்கு உட்படுத்தப்படுதா, இல்லை கவர்மெண்ட் அவங்களோட திட்டத்தை வந்து நாங்கள் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஸ்பீடப் பண்ணுதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாலிசிஸு, இந்த பஸ்வேர்ட்ஸு, இந்த ரீசன், ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், இந்த வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அவங்க மெத்தடில் பண்ணுற சில மாடிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இது வந்து ஒரு 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 சூப்பர்ஃபிஷியலாக அவங்க ஒரு பாலிசி லெவல்லேருந்து பண்ணுற விஷயங்கள். இதில் நம்ம என்ன கொண்டு வரணும், இதில் எதுலேயுமே வந்து காஸ்ட் கொஷினே கிடையாது. நகரத்தில் சாதி இருக்கா, தலித் மக்களுக்கு லேண்ட் இருக்கான்ற கொஷினே இங்கே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், காஸ்டோட ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமடைஸ் பண்ணாமல் அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட் பாலிசிஸை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம கேள்வி எழுப்பிட்டே இருக்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கிரிட்டிக்கலி பார்க்கணும் அப்படின்றத நான் இதுலேருந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, நாம் இது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காஸ்ட்டையும் அர்பன் லேண்டையும் இணைச்சி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை ப்ராப்ளமடைஸ் பண்ணுறோமோ, அப்போ தான் வந்து அரசு அவங்க திட்டத்தில் அதை உள்வாங்கி அதை எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை தகர்க்கிறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்கிறாங்களா, அது அவங்க செயல் திட்டத்தில் வந்து அதை முன்னெடுக்கிறாங்களான்றது நமக்கு தெரியும். ஸோ முதல்ல நம்ம அதை வந்து இந்த காஸ்ட்டையும் லேண்ட் கொஷனையும் வந்து அர்பனில் இணைச்சி ப்ராப்ளமடைஸ் பண்ணுறதை நம்ம இன்னும் நல்லா சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை சொல்லி தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ பேஷன்ட்லி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.